Amen. Amen. Hallelujah. Hallelujah. පසුගිය සතියේ අපේ මාතෘකාව වුණේ கடந்த வாரத்திலே எங்கள் தலையங்கமானது The humble shall demonstrate the love of God. தாழ்மையுள்ளவர்கள் தேவன் மீதுள்ளதான தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். Hallelujah. Hallelujah. යටහත් වූ මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය එළිදරව් කරන්නේ. தாழ்மையுள்ளவர்கள் தேவன் பேருள்ள அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். යම්කිසි මනුෂ්‍යයෙක් දෙවියන් වහන්සේට ආදරේ නම් ஒரு மனிதன் தேவனை நேசிப்பானேயானால் ඔහුගේ පල්ස් වල அவனுடைய துடிப்பிலே ඔහුගේ heart beat එකේ அவனுடைய இருதயத்தின் துடிப்பிலே හුස්ම වල அவனுடைய மூச்சிலே ඒව එළිදරව් වෙන්නට அது வெளிப்பட போகிறது. අපි විද්‍යාව ඉගෙන ගන්න කාලේ අපිට උගන්වලා දුන්න දැන් ඒව වෙනස් වෙන්න නම් විදියක් නැහැ. විනාඩියට 72 වාරයක් නිරෝගිමත් මිනිසියෙක්ගේ හදවතේ බීට් එක වදිනවලු. நாங்கள் விஞ்ஞானத்திலே நாங்கள் படித்திருக்கிறோம். இப்பொழுதும் அது மாறி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு 72 முறைகள் ஒரு ஆரோக்கியமான இருதயம் துடிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. නිරෝගිමත් කිතුණුවෙක්ගේ heart beat එක දෙවියන් වහන්සේට ආදරය කරනවා. ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவருடைய இருதயத்தின் துடிப்பு தேவனை நேசிக்கும். ආත්මික නිරෝගිමත් කිතුණුවෙක්ගේ heart beat එක දෙවියන් වහන්සේට ආදරය කරනවා. ஆவிக்குரிய ஆரோக்கியமான கிறிஸ்தவருடைய இருதயம் அது துடிக்கும் தேவனுக்காக நேசிக்க. ආදරය සංගවන්න බෑ. அதனால அந்த அன்பை நாங்கள் மறைக்க முடியாது. ஹalleluya. යේසුස් වහන්සේ තමන් වහන්සේගේ ප්‍රේමය සැඟෙව්වේ නෑ. ஏனென்றால் தேவன் தன்னுடைய அன்பை அவர் மறைத்துக் கொள்ளவில்லை. හalleluya. බයිබලයේ කියනවා අපි පව්කාරයන්ව සිටියදීම උන්වහන්සේ තමන් වහන්සේ අප උදෙසා ජීවිතේ පූජා කරමින් උන්වහන්සේගේ ප්‍රේමය ඩෙමොන්ස්ට්‍රේට් කළසේක. வேதம் சொல்லுகிறது நாங்கள் பாவிகளா இருக்கும் பொழுதே தன்னுடைய ஜீவனை தந்து அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஹalleluya. 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 යේසුස් තමන් වහන්සේගේ ප්‍රේමය එළිදරව් කළා. இயேசு தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். යම් කිසි මිනිසෙක් දෙවියන් වහන්සේට ආදරේ නම් යටහත් නම් ඔහු දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය එළිදරව් කරන්නේ. ஆதலால் ஒரு மனிதன் தேவனை நேசிக்கும் பொழுது தன்னை தாழ்த்தும் பொழுது அந்த அன்பு வெளிப்பட போகிறது. ஹalleluya. 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 ප්‍රේමණීය දේව දරුවනේ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. පවුලට පුළුවන් වුණා. பவுலுக்கு முடியுமா இருந்தது. මරණයද ජීවනයද. மரணமும் ஜீவனும். දැන් තිබෙන දේවල්ද මතු පැමිණෙන දේවල්ද. இப்ப இருக்கிற காரியங்களும் வரப்போகிற காரியங்களும். කුසගින්නද පීඩාවද. பசியோ பட்டினியோ. ஹalleluya. ஹalleluya. නිර්වස්ත්‍රකමද. நிர்வாணமோ. දෙවියන් වහන්සේ කෙරේ තිබෙනව ප්‍රේමය. தேவனுடைய அன்பிலிருந்து මාව වෙන් කරන්නේ නැති බව. என்னை பிரிக்க முடியாது என்கிற නිශ්චය කොට දැනගෙන සිටිමි. அவன் நிச்சயமாய் அறிந்திருந்தான். ආමේන්. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ඔව් කියනවා. அவர் சொல்லுகிறார் දැන් තියෙන ප්‍රශ්න. இப்ப இருக்கிறதான ඉස්සරහට பிரச்சனைகள் එන්න යන ප්‍රශ්න. வரப்போகிறதான දෙවියන් பிரச்சனைகள் වහන්සේගේ ප්‍රේමය தேவனுடைய அன்பிலிருந்து මාව වෙන් කරන්නේ. என்னை பிரிக்க முடியாது. ஹalleluya. 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 ஆமென். ஆமென். අද දින අපේ මාතෘකාව. இன்றைக்கு எங்கள் The தலையங்கம் humble shall draw the attention of God. යටහත් වූ මනුෂ්‍යයා කෙරෙහි දෙවියන් වහන්සේගේ අවධානය යොමු වන්නේ. தாழ்மையுள்ளவர்கள் மீது தேவனுடைய கவனம் நோக்கமா இருக்கும். Hallelujah. Hallelujah. යටහත් වූ මනුෂ්‍යයා කෙරෙහි தாழ்மையுள்ளவர்கள் மீது දෙවියන් වහන්සේගේ අවධානය. தேவனுடைய கவனம், දෙවියන් වහන්සේගේ ඇස්. தேவனுடைய கண்கள், දෙවියන් වහන්සේගේ සිතුවිලි. தேவனுடைய சிந்தனைகள் ඔවුන් කෙරෙහි அவர்கள் மீது යොමු වන්නේ. நோக்கமா இருக்கிறது. ආමෙන් කියනවා. ஆமென் சொல்லுவோம். යේසුස් වහන්සේ හැමෝටම ආස්කම් කළේ නේ. தேவன் எல்லாருக்கும் அற்புதங்களை செய்யவில்லை. යේසුස් වහන්සේ හැමෝටම ආශිර්වාද කළේ. தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கவும் இல்லை. යේසුස් වහන්සේ හැමෝම තෝරගත්තේ නේ. தேவன் எல்லாரையும் தெரிந்து கொள்ளவும் இல்லை. ආමෙන්. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ප්‍රේමණීය දේවදරුවෝ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ගීතාවලි 138 6 කියනවා. சங்கீதம் 138வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, මක්නිසාද ස්වාමීන් වහන්සේ උසස් නමුත් පහත් අය සලකනසේක. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். නමුත් උඩඟු අය දුරදීම දන්නාසේක. மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். හalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය දේවදරුවෝ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, උන්වහන්සේ උසස්ය. அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். උසස් නමුත් அவர் உயர்ந்தவராய் இருந்தும் යටහත් අය ගැන සලකනසේක. அவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ක්‍රිස්තියන් ස්ටෑන්ඩඩ් බයිබල් එක මෙසේ සඳහන් කරනවා. Though the Lord is exalted, he takes note of the humble. Hallelujah. ஹalleluya. උන්වහන්සේ උසස් නමුත් அவர் உயர்ந்தவராய் இருந்தும் පහත් අය ගැන යටහත් අය ගැන උන්වහන්සේ සලකනවා. தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். කිතුණු ජීවිතයේ මේ යටහත්කම කොච්චර වටිනවද කියලා බලන්න. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த தாழ்மை எவ்வளவு பெருமதியானது என்று பாருங்கள். Hallelujah. ஹalleluya. ஹalleluya. බොහෝ ආශිර්වාදවලට அநேக ஆசீர்வாதங்களுக்கு හේතුවක් වෙන්නේ காரணமாய் இருப்பது යටහත්කම. தாழ்மை. ආමේන්. ஆமென். ඇයි යටහත්කම තුල ஏனென்றால் தாழ்மைக்குள்ளே මමත්වය නැහැ.
சுயம் இல்லை, දෙවියන් වහන්සේ ඉන්නවා. ஆண்டவர் தான் இருக்கிறார். ආමේන්. ஆமென். මම නෑ. நான் இல்லை, දෙවියන් වහන්සේ. தேவன் தான் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. யோசேப் කියනවා. யோசேப் சொல்லுகிறார், රජතුමනි. ராஜாவே, හalleluya. ஹalleluya, ප්‍රඥාවන්ත මිනිසෙක්ට මේ රාජ්‍ය බාර දෙන්න. ஞானமுள்ள ஒரு மனுஷருக்கு இந்த ராஜ்யத்தை ஒப்புக்கொடுங்க. யோசேப் රජතුමාගේ දර්ශනයට තේරුම කියනවා. யோசேப் ராஜாவின் தரிசனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறார். யோசேப் කියනවා රජතුමනි. யோசேப் சொல்லுகிறார், ராஜாவே, එන්ට යන්නා වූ සාගතයේ வரப்போகிறதான அந்த வறட்சியிலே දේශය බේර ගන්න தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள ඥානවන්ත මිනිසෙක් පත් කරන්න. ஒரு ஞானமுள்ள மனிதரை ஏற்படுத்துங்க. හalleluya. ஹalleluya. ආමේන්. ஆமென். ඒ වගේම யோசேப் කියනවා. யோசேப் சொன்னார், රජතුමා කියනවා මම දර්ශනයක් දැක්කා. ராஜா சொல்லுகிறார், நான் ஒரு தரிசனத்தை யோசேப் பார்த்தேன். කියනවා රජතුමනි யோசேப் சொன்னார், ராஜாவே, ඔබට පිළිතුරු දෙන්න உமக்கு பதில் செய்ய දෙවියන් වහන්සේට පුළුවන්. தேவனால் கூடும். ආමේන්. ஆமென். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවෝ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේ யோசேප්ව උසස් කරන්න රහසක් තිබ්බා. தேவன் யோசேப்பை உயர்த்துவதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. එය තමයි ඔහුගේ යටහත්. அதுதான் அவனுடைய தாழ்மை. ආමෙන් කියන්න. ஆமென் சொல்லுவோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ඔහු හැමෝටම කිව්වේ அவர் எல்லாற்றுக்கும் சொன்னது, දෙවියන් වහන්සේට පුළුවන් தேவனுக்கு கூடும் ස්වප්නයට තේරුම කියන්න. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல. ආමේන්. ஆமென். රජතුමනි ඥානවත් මිනිසෙක් මේකට දාන්න. ராஜாவே, ஒரு ஞானமுள்ள மனிதனை ஏற்படுத்துங்க. එතකොට රජතුමා කියනවා அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේගේ ආත්මය ඇත්තාවු தேவனுடைய ஆவி உடைய නුඹ වගේ මිනිසෙක් මට මේ රාජ්‍ය හම්බෙන්නේ உம்மை නැහැ. போல ஒரு மனிதனை இந்த ராஜ்யத்துக்குள்ளே நான் பார்த்ததில்லை. Hallelujah. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවෝ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேප්ව තමන්ගේම සහෝදරයෝ වලේ දැම්මා. யோசேப்பை தன்னுடைய சகோதரர்களே குழியிலே போட்டார்கள். අහල පාල මිනිස්සු වලේ දැම්මට රිදෙන්නේ නැහැ. අපේම සහෝදරයෝ අපිව වලට දානකොට අපිට රිදෙනවා. மற்ற ஜனங்கள் குழிகளிலே எங்களை தள்ளும் பொழுது அது எங்களுக்கு வலிக்காது, ஆனாலும் எங்கள் சகோதரர்களே எங்களை குழியிலே போடும் பொழுது அது எங்களுக்கு ஒரு வேதனை தரும். ලැබුණු දර්ශනය ඔවුන්ට වීලුවක් වුණා. அவருக்கு கிடைத்ததான அந்த தரிசனம் அவர்களுக்கு ஒரு கேலியா අද இருந்தது. සමහර විට දෙවියන් වහන්සේ අපට දුන්නු දර්ශනය සමහරයට සමච්චලයට වෙලා නැත්නම් වීලුවක් වෙලා තියෙනවා. சில நேரம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான தரிசனம் மற்றவர்களுக்கு அது ஒரு கேலி செய்யக்கூடியதா இருக்கும். ඔවුන් කිව්වන්න ස්වප්නකාරයා එනවා. அவர்கள் சொன்னார்கள், சொப்பனக்காரன் வருகிறான். හalleluya. ஹalleluya. ඔව් ඇල්ලගත්තා. அவரை பிடித்துக் கொண்டார்கள். ඔව් සුවදුක් විමසන්න යාවේ. அவர் வந்தது அவர்களுடைய சுகங்களை விசாரிக்கும்படியாக. அவர்களுக்கு உணவுகளை கொண்டு வந்தார். අයියලාට යහපතක් කරන්න යාවේ. சகோதரர்களுக்கு நன்மையை கொண்டு வந்தார். ඔව් අල්ලලා. ஆனாலும் அவர்கள் அவனை பிடித்து තාත්තා අරන් දුන්න ඒ අලංකාර වස්ත්‍ර ඉරලා. தகப்பன் கொடுத்ததான அந்த அலங்காரமான உடையை கிழித்து ලේවල පොඟවලා. அதை ரத்தத்திலே மூழ்கி ඔහු ඊට පස්සේ වලට දාලා. அதற்கு பிறகு அவனை குழியிலே රිදී போட்டு කාසි 20කට විකුණලා. 20 வெள்ளி காசுகளுக்கு அவனை விற்று ඒ වස්ත්‍රය ගෙනලා තාත්තට දුන්නා. அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் அப்பாவுடைய கரங்களிலே கொடுத்தார்கள். ඔයාගේ පුතා මලා. அப்பாவுடைய குமாரன் மரித்து போனார். හalleluya. ஹalleluya. ජීවිතේ හැම දෙයක්ම නැති වෙලා ගියා. வாழ்க்கையில எல்லாமே இழந்து போனான். හalleluya. ஹalleluya. තාත්තා දුන්න වස්ත්‍රය නැති වුණා. அப்பா கொடுத்ததான அந்த உடை இல்லாமல் போனது. තාත්තගේ නිවස නැති වුණා. அப்பாவுடைய வீடு இல்லாமல் போனது. ආදරේ පරිසරය නැති වුණා. ප්‍රේමණීය පරිසරය නැති ஒரு වුණා. அன்பின் சூழ்நிலை அவனுக்கு இல்லாமல் போனது. ஹalleluya. ஹalleluya. ඔහුගේ ජීවිතය அவருடைய வாழ்க்கை පහළටම වැටුණා. ஒரு கீழ் மட்டத்திற்கு விழுந்தது. හalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවෝ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, කාලේ ඔබගේ ජීවිතේ කොච්චර පහළට වැටිලා තිබුණා. இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கீழே விழுந்திருந்தாலும் ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යටහත් වෙනවා නම් நீங்க தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் பொழுது දෙවියන් වහන්සේට අද පුළුවන්. தேவனுக்கு முடியும் இன்றைக்கு ඔබ උසස් කරන්න. உங்களை உயர்த்த. හalleluya. ஹalleluya. අද පුළුවන්. இன்றைக்கு முடியும் සියල්ල වෙනස් කරන්න. எல்லாவற்றையும் மாற்ற. හalleluya. ஹalleluya சொல்லுவோம். කීදෙනෙක් විශ්වාස කරනවා? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? දෙවියන් වහන්සේට පුළුවන්. தேவனுக்கு எல்லாம் கூடும். ආමේන්. ஆமென். උන්වහන්සේ උසස්ය. அவர் உயர்ந்தவர், නමුත් යටහත් මනුෂ්‍යයන් ஆனாலும் தாழ்மையுள்ளவனை සලකනසේ. அவர் நோக்கி මේ பார்க்கிறார். ලෝකයේ සිස්ටම් එක இந்த உலகத்திலே முறை, ඔබ ලස්සනට ඇඳොත් நீங்க அழகாய் ඔබට உடுத்தினால், සල්ලි තිබුණොත් உங்களுக்கு பணம் இருந்தால், රත්තරන් තිබුණොත් உங்களுக்கு தங்க நகைகள் இருந்தால், එකක් තිබුණොත් உங்களுக்கு ஒரு ටයි එක. டை இருந்தால், ඉංග්‍රීසි වචන දෙකක් දන්නවනම් ரெண்டு ஆங்கில மொழி நீங்க பேச தெரிந்திருந்தால், අනේ සර් කියනවා. ஐயோ சார் என்று சொல்லுவார். දෙවියන් වහන්සේම නෙමෙයි. ஆனாலும் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. යටහත් වූ මනුෂ්‍යයන් அவர் தாழ்மையுள்ள மனிதனை උන්වහන්සේ සලකනවා. நோக்கி பார்க்கிறார். ආමෙන් කියනවා. ஆமென் சொல்லுவோம். හalleluya. ஹalleluya. මනුෂ්‍ය බලන වගේ மனிதர்கள் பார்க்கிற வண்ணமாக දෙවියන් වහන්සේ බලන්නේ.
தேவன் பார்ப்பதில்லை. Hallelujah. ஹalleluya சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. උන්වහන්සේ அவர் உயர்ந்தவர், යටහත් වූ මනුෂ්‍යයා ගැන ஆனாலும் தாழ்மையுள்ளவனை උන්වහන්සේ සලකනවා. அவர் நோக்கி பார்க்கிறார். කීදෙනෙක්ට සතුටුද? எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. උන්වහන්සේ උසස්ය. அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். නමුත් ஆனாலும் යටහත් වූ මනුෂ්‍යයා தாழ்மையுள்ள மனிதனை සලකන அவர் நோக்கி பார்க்கிறார். යෙසායා පොතේ ஏசாயா புஸ்தகத்திலே උන්වහන්සේ නැවත කතා කරලා කියනවා. அவர் மறுபடியும் பேசி சொல்லுகிறார், යටහත් අය ගැන උන්වහන්සේ සලකනවා. தாழ்மையுள்ளவர்களை அவர் நோக்கி මම பார்க்கிறார். යෝසෙෆ් ගැන පොඩ්ඩක් මම ඉස්සරහට යන්නම් දෙවියන් වහන්සේ මට මඟ පෙන්වන හින්දා. நான் யோசேப்போடு கூட நான் முன்பதாக செல்லுகிறேன், ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறபடியினாலே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. Hallelujah. ஹalleluya. මේ උදෑසන ඔබ කුමන වාතාවරණයක සිටියා? இந்த காலை வேளையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும், ඔබගේ බලාපොරොත්තු නැති වෙලා තිබුණා. உங்களை எதிர்பார்ப்புகளை இழந்து ඔබ போயிருந்தாலும், යෝසෙෆ් කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்க ஒரு யோசேப்பாய் மாற முடியுமா இருந்தால், දෙවියන් වහන්සේට බලය තියෙනවා. தேவனுக்கு வல்லமை உண்டு ඔබ සිංහාසනේ තියන්න. உங்களை சிங்காசனத்திலே அமர பண்ண. ආමෙන්. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. යෝසෙෆ්ගේ ජීවිතය ඊතා කටුක මාර්ගයක් තුල උට ගමන් කරන්න සිදුවා. யோசேப்பின் வாழ்க்கையிலே மிகவும் ஒரு கடினமான பாதையிலே அவன் நடக்க வேண்டியதா இருந்தது. නමුත් බයිබලයේ කියනවා දෙවියන් වහන්සේ යෝසෙෆ් සමග සිටියා. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது தேவன் யோசேப்போடு கூட දෙවියන් இருந்தார். වහන්සේ කවදාවත් උඩඟු මිනිස්සෙත් එක්ක ඉන්නේ නැහැ. தேவன் எப்போதும் பெருமையான மனிதர்களோடு கூட இருப்பதில்லை. දෙවියන් වහන්සේ යටහත් වූ මිනිස්සුත් එක්ක වාසය කරනවා. தேவன் தாழ்மையுள்ள மனிதர்களோடு கூட Come on, வாசம் church. செய்கிறார். Hallelujah. Hallelujah. දෙවියන් වහන්සේ කවදාවත් උඩඟු මිනිස්සෙත් එක්ක ඉන්නේ නැහැ. தேவன் எப்போதும் பெருமையானவர்களோடு கூட இருப்பதில்லை. උන්වහන්සේ වාසය කරන්නේ அவர் வாசம் செய்வது යටහත් වූ මිනිස්සුන් අතරේ. தாழ்மையுள்ள மனிதர்கள் நடுவிலே. Hallelujah. Hallelujah. උන්වහන්සේ උස්සස්සිය. அவர் உயர்ந்தவராய் යටහත් වූ இருக்கிறார். මිනිස්සුන් සමග උන්වහන්සේ වාසය කරන ஆனாலும் தாழ்மையுள்ள மனிதர்களோடு கூட அவர் வாசம் செய்கிறார். පොතිබාර් දකිනවා. போத்திபார் கண்டார் දෙවියන් වහන්සේ தேவன் යෝසෙෆ් සමග ඉන්න බව. யோசேப்போடு கூட இருக்கிறார் என்று. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, යටහත් වූ මනුෂ්‍යයා සමග தாழ்மையுள்ள மனிதனோடு கூட දෙවියන් වහන්සේ ඉන්නවා. தேவன் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. අපි දකිනවා. நாங்கள் பார்க்கலாம். ඔව් සිරේට ඕව දමනවා ඊට පස්සේ සිරේ அதற்கு பிறகு அவரை சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். Hallelujah. Hallelujah. එතනත් යෝසෙෆ් කෙරෙහි அந்த இடத்திலும் யோசேப் மீது දෙවියන් වහන්සේ කරුණාව දක්වනවා. தேவனுடைய கிருபை கிடைத்தது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Hallelujah. ඔව් කියනවා. அவன் சொல்லுகிறார் දෙවියන් වහන්සේ ඔබට පිළිතුරු දෙයි. தேவன் உங்களுக்கு பதில் தருவார். දෙවියන් වහන්සේගේ සමාවෙන්න රජතුමාගේ මාලිගාවේ සේවය කරන ராஜா அரண்மனையிலே வேலை செய்த පාන පාත්‍ර කරන පූප දරන්න. பான பாத்திரக்காரர். Hallelujah. Hallelujah. ඒ දෙදෙනාගේම දර්ශනය උට තේරුම් කරලා දෙන්න. அவர்கள் இரண்டு பேருடைய சொப்பனங்களையும் விளக்கி தரும்படியாக තේරුම් කරලා දෙන්න. அதை சொல்லிக் கொடுக்கும்படியாக யோசேப் කියනවා. யோசேப் சொல்லுகிறார் දෙවියන් වහන්සේට පුළුවන්. ஆண்டவருக்கு முடியும். ආමෙන්. ஆமென். Hallelujah. Hallelujah. යෝසෙෆ්ට පුළුවන් කිව්වේ නෑ. யோசேப்புக்கு முடியும் என்று அவர் சொல்லவில்லை, දෙවියන් වහන්සේට පුළුවන්. தேவனால் முடியும். ආමෙන් කියන්නකෝ. ஆமென் சொல்லுவோம். Hallelujah. 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 ඊට පස්සේ පාරාවට ඊනයක් ඔව් දකිනවා. அதுக்கு பிறகு பாராவோ என்கிறதான ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். Hallelujah. 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 ඔහුටත් යෝසෙෆ් ගිහිල්ලා කියනවා. அவருக்கும் யோசேப் போய் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේට පුළුවන්. தேவனால் கூடும். ආමෙන් කියනවා. ஆமென் சொல்லுவோம். Hallelujah. ஹalleluya. යටහත් වූ මනුෂ්‍යයා தாழ்மையுள்ள மனிதன், ගේ පල්ස් වල தாழ்மையுள்ள மனிதனுடைய இருதயத்தின் துடிப்பிலே දෙවියන් වහන්සේ ඉන්නවා. தேவன் இருப்பார். මම නම් මොනවා කියන්න ඇතිද නේද? நானா இருந்தால் என்ன මම சொல்லியிருப்பேன்? දෙන්නම් හැට්ටියල එන්න පොඩක් ඉන්න. ෂර්ට් එක නවාගෙන එන්න. යෝසෙෆ් එහෙම කිව්වේ නෑ. யோசேப் அப்படி சொல்லவில்லை. දෙවියන් වහන්සේ. தேவன், දෙවියන් වහන්සේ. தேவன், දෙවියන් වහන්සේ. தேவன், දෙවියන්. தேவன். හalleluya. ஹalleluya. හalleluya. Hallelujah. යටහත් වූ මනුෂ්‍යයාගේ සිතුවිලි වල தாழ்மையுள்ள மனிதனுடைய சிந்தனைகளுக்குள்ளே, හાર્ට් බීට් එකේ துடிப்புலே, අන්න නාඩි වල அவருடைய பல்சுலே God தேவன், දෙවියන් වහන්සේ. தேவன், දෙවියන් වහන්සේ. தேவன். හalleluya. ஹalleluya. Amen. ஆமென். හalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, දවසක් ආවා. ஒரு நாள் வந்தது, දෙවියන් වහන්සේ යෝසෙෆ්ව ප්‍රයිම් මිනිස්ටර් කළා. தேவன் ஒரு பெரிய அதிகாரியாக மாற்றினார் அந்த தேசத்திலே. හalleluya. ஹalleluya. සහෝදරයන් විතින්
නැති කරා උදර්ශනය. சகோதரர்களால் இல்லாமக்கப்பட்டதான அந்த தரிசனம், அவர்கள் பொறாமைப்பட்டதான அந்த වලට தரிசனம், දැමුවා උදර්ශනය. அந்த குழியிலே போட காரணமாய் இருந்ததான தரிசனம், දෙවියන් වහන්සේ ස්ථාපිත කළා. தேவன் அதை மறுபடியும் நிலைநாட்டினார். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවෝ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ඔව් යටහත් වුණා. அவர் தாழ்மைப்படுத்தினார். ආමේන්. ஆமென். ඔව් යෝසෙප් යටහත් වුණා. யோசேப் தன்னை தாழ்த்தினார். හලෙලූයා. ஹalleluya. யோசேப் උඩඟුනේ නෑ. யோசேப் மேட்டுமையாய் நடந்து கொள்ளவில்லை. කෙඳුරුවේ නෑ. யோசேப் முணுமுணுக்கவில்லை. யோசேப் දෙවියන් වහන්සේට විරුද්ධව කතා කළේ නෑ. யோசேப் தேவனுக்கு விரோதமாக பேசவில்லை. හලෙ සමහරට ඇත්තටම අවංකව කියනවා නම් ඔහුට බොහෝ දේවල් තේරෙන්නේ නැතුව ඇති. சில நேரத்தில் உண்மையாகவே சொன்னால் அநேக காரியங்கள் அவனுக்கு புரிந்திருக்காது. ඔහු දැක්ක දර්ශනය அவன் பார்த்ததான தரிசனம், කිව්වේ එක දෙයක්. அவன் சொன்னது ஒன்று, ඔහුට උනේ තව அவனுக்கு දෙයක්. நடந்தது வேறொன்று. දර්ශනය කිව්වේ තමන්ගේ සහෝදරයන්ගේ සියලු මිටි ඔහුට වඳිනවා. தரிசனம் சொன்னது தன்னுடைய சகோதரர்களுடைய எல்லா අරිකට්ටක. அந்த அரிக்கட்டுகளும் தன்னை வணங்குவது. නමුත් ඒක නැති වුණා. ஆனாலும் அது இல்லாமல் போனது. ඒත් ඔහු උඩඟුනේ නෑ. ஆனாலும் அவன் பெருமையுள்ளவனாய் நடந்து கொள்ளவில்லை. தேவனுக்கு முன்பாக දෙවියන් முறுமுறுக்கவில்லை. වහන්සේ කෙරේ කෝප වුණේ නෑ. தேவனிடத்தில் எரிச்சல் படவில்லை. ඔහු හැම වෙලාවම කිව්වේ அவன் எல்லா நேரத்திலும் சொன்னது දෙවියන් වහන්සේ. தேவன். ආමේන්. ஆமென். ඔබ ஹalleluya. දන්නවද යටහත් නැති මිනිහෙක්ගේ කටෙන් මේම දෙයක් එන්නේ නෑ. உங்களுக்கு தெரியுமா, தாழ்மை இல்லாத மனிதர்களுக்குள்ள இருந்து இப்படிப்பட்டதான வார்த்தைகள் வர முடியாது. அதான் நான் අන්‍ය சொல்லுகிறது. මනුෂ්‍යයන් ඉදිරියේ மற்ற ஜனங்களுக்கு முன்பாக දෙවියන් වහන්සේ. தேவன். ආමේන්. ஆமென். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවෝ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, යෝසේප්ව දෙවියන් වහන්සේ උසස් කළා. யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். ආමේන්. ஆமென். උන්වහන්සේගේ ඇස් அவருடைய கண்கள் යටහත් වූ මනුෂ්‍යයා කෙරෙහි தாழ்மையுள்ள மனிதனை පතිත වන්නේ. நோக்கி பார்க்கிறது. හැවතෙන්නේ. ஆமென். ඒ අයව උන්වහන්සේ සලකන්නේ. அவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். ආමේන්. ஆமென். උන්වහන්සේ ඔවුන්ව සලකනසේක. அவர் அவர்களை நோக்கி ප්‍රේමණීය දේව பார்க்கிறார். දරුවනි, ඔබව සලකන්න යුතු මනුෂ්‍යෝ ඔබව සලකන්න නැතුව ඉන්න පුළුවන්. பிரியமானவர்களே, உங்களை நோக்கி பார்க்க வேண்டியதான மனிதர்கள் உங்களை நோக்கி பார்க்காமல் இருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ කවදාවත් ඔබව අමතක කරන්නේ නැහැ. ஆனாலும் தேவன் எப்பொழுதும் உங்களை மறக்க போவதில்லை. ආමේන්. ஆமென். අපි හරි දුර්වලයිනේ. நாங்கள் சரியான අපි හැමදාම பலவீனர்கள் හිතනවා தானே. අනේ අපි මේ මිනිස්සුන්ට එහෙම කරානේ, අරයට අරම කරානේ, අපිට සලකයි කියලා. හොඳට පොළු පාර වලින් අපිට සලකයි. බය වෙන්න එපා. நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் அப்படியாக செய்தோமோ, இவர்களுக்கு இப்படியாக செய்தோமே, அவர்கள் நல்லா எங்களை கவனித்துக் கொள்வார்கள் என்று. කම්බාලේ සලකුවා. ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. நம்ம දෙවියන් වහන්සේ කවදාවත් ඔබව අමතක කරන්නේ නැහැ. ආමෙන් சொல்லுங்க. ஆமென் කියමු. ආමෙන් කියන්නකෝ. ஆமென் சொல்லுவோம். උන්වහන්සේ අමතක කරන්නේ නැහැ. அவர் மறப்பதில்லை. ஹalleluya. ஹalleluya. දර්ශනය දුන්නා වූ දෙවියන් වහන්සේ தரிசனத்தை தந்த ஆண்டவர் විශ්වාසවන්තයි. அவர் உண்மையுள்ளவர். උන්වහන්සේට බැරි දෙයක් උන්වහන්සේ කිව්වේ නැහැ. அவருக்கு முடியாததை அவர் சொல்லவில்லை. උන්වහන්සේට පුළුවන් දේ උන්වහන්සේ කිව්වා. அவருக்கு முடிந்ததை தான் அவர் சொன்னார். මොකක්ද ඒක? எது அது? යෝසේප් උසස් කරා. யோசேப்பை உயர்த்துவது. ආමෙන්. ஆமென். ඔව් තාත්තාගේ ගෙදර ඉන්නකොට அவர் தகப்பனுடைய வீட்டிலே இருக்கும் සහෝදරයන් பொழுது, අතරේ වාසය කරනකොට சகோதரர்கள் மத்தியிலே வாசம் දෙවියන් செய்யும் වහන්සේ பொழுது කිව්වා මම නුඹව උසස් කරන්නේ. தேவன் சொன்னார், நான் உன்னை உயர்த்துவேன். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. උසස් වීම ආවේ නැහැ. உயர்வு வரவில்லை. නමුත් යෝසේප් උඩඟු වුණේ නැහැ. ஆனாலும் யோசேப் பெருமையாய் நடந்து கொள்ளவும் இல்லை. යටහත් වුණා. யோசேப் தன்னை උසස් වීම தாழ்த்தினார். ආවේ නැහැ. உயர்வு வரவில்லை. යෝසේප් කිව්වා யோசேப் சொன்னார், දෙවියන් වහන්සේට පුළුවන්. ஆண்டவராலே கூடும். ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya சொல்லுவோம். ප්‍රේමණීය දේව දරුවෝ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, දැන් අපි යෙසායා පොතේ 61:2 நாங்கள் ஏசாயா 66வது அதிகாரம் 1-2 வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். ස්වාමින් වහන්සේ මෙසේ කියනසේක ආසමාගේ සිංහාසනය පොළවමාගේ පාපුටුවය නුඹලා කෙබඳු ගෘහයක් මට සාදන්නහුද? නොහොත් මාගේ නිවාසස්ථානය කොතැනද? මේ සියල්ල මාගේ අතින් සාදන ලද්දේය. එසේ මේ සියල්ල සිදු වී යයි ස්වාමින් වහන්සේ කියනසේක. එහෙත් යටහත් වූ තැලුණු ආත්මයක් ඇත්තා වූ මාගේ වචනයට වෙවුලන්නා වූ මනුෂ්‍යයා දෙස බලමි. ආමෙන්. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். தமிழ் பைபிள் சிறுமைப்பட்ட என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறது. ஆனால் மொழிபெயர்ப்பு
இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு அதனுடைய மூல பாஷைகள் எல்லாமே தாழ்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அவருக்கு ESV வாசிக்கின்றேன். But this is the one to whom I will look, he who is humble. Amen. Hallelujah. Hallelujah. இவனை நான் நோக்கி பார்ப்பேன். ඉවරයි මෙයාව මම බලනවා. He who is humble. කවුද තමන්ව යටහත්ව සිටින්නේ? Amen. Amen. යටහත් වූ මනුෂ්‍යයා දෙස தாழ்மையுள்ள மனிதனை මම බලනවා. நான் நோக்கி பார்ப்பேன். අහස උන්වහන්සේගේ සිංහාසනය, வானம் அவருடைய சிங்காசனம், පොළව උන්වහන්සේ පාපුටුවයි. பூமி அவருடைய பாதப்படி. ෆ්ලයිට් එකේ 40000 උඩ යනකොටත් අපිට අහස කිට්ටු කරලවත් අපි නැහැ. ஃப்ளைட்ல நாங்கள் 40000 அடிகள் மேலே பறக்கும் பொழுதும் வானம் எங்களுக்கு அருகிலே இல்லை. ඒක තමයි ඇත්ත. அதுதான் உண்மை. හලෙලූයා. Hallelujah. සමහරට අනේ ස්වාමීනි 40000ක් අපි දැන් මේ උඩ ගමන් කරනවා ගුවනේ අහස ලඟ වෙලා තියෙයිද? ඒ බලනකොටත් අහස ළඟ නෙමෙයි சில තියෙන්නේ. நேரம் நாங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நாங்கள் 40000 அடிகள் உயரத்திலே நாங்கள் இருக்கிறோம், வானம் எங்களுக்கு நெருக்கமா இருக்குமா? அப்படி பார்த்தாலும் வானம் எங்களுக்கு அருகிலே இல்லை. 40000 மேல இருக்கிறோம், அடிகள் மேல ஃப்ளை பண்ணுகிறது. අපි අඩි 40000කට උඩින් පියාසර කරන්නේ. பார்த்தாலும் வானம் பக்கத்துல இல்ல. එහෙ ඉඳලා බැලුවත් අහස තිබෙන්නේ අපිට ළඟින් வானம் නොවේ. அவருடைய சிங்காசனம், අහස උන්වහන්සේගේ සිංහාසනය, பூமி அவருடைய பாதம். පොළව උන්වහන්සේගේ පාපුටුව. அவர் பெரியவர். උන්වහන්සේ මහත් වූ දෙවියන් වහන්සේ. Hallelujah. Hallelujah. அவர் பெரியவர். උන්වහන්සේ මහත් වූ දෙවියන් වහන්සේ. ஆனால் தாழ்மை உள்ளவர்களை නමුත් උන්වහන්සේ යටහත් සිත් ඇත්තන්ව நோக்கி பார். උන්වහන්සේ සලකන්නා වූ දෙවියන් වහන්සේ. சொல்லுங்களேன். ආමෙන් කියමු. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு இந்த காலையில உங்களுக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ඉන්ද්‍රකි අද ඔබටත් මටත් මේ උදාසන බලාපොරොත්තුවක් තිබෙනවා. Hallelujah. Hallelujah. ஏனென்றால் හේතුව அவருடைய கண்கள் උන්වහන්සේගේ ඇස් எங்களை காண்கிறது. අප කෙරෙහි යොමු කර තිබෙනවා. ආමෙන්. பிரேமனிய தேவதாருவே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, එනිසා ஆதலால் උන්වහන්සේ උසස් නමුත් அவர் உயர்ந்தவராய் இருந்தும் පහත් වූ මනුෂ්‍යයා සලකන විතරක් නෙවෙයි, தாழ்மையுள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, ඔහු දෙස බලනවා. அவரை பார்க்கிறார். Amen. Amen. The humble shall draw the attention of God. යටහත් වූ මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේගේ අවධානය ලබා ගන්නේ. தாழ்மையுள்ள மனிதர்கள் தேவனுடைய கவனத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். Hallelujah. Hallelujah. අද අපිට අවශ්‍ය වන්නේ එකයි. இன்றைக்கு எங்களுக்கு தேவையானது ஒன்றே. දෙවියන් වහන්සේ ඔබවත් මාවත් දකින්න. தேவன் உங்களையும் என்னையும் பார்க்க வேண்டும். Amen. ஆமென். Hallelujah. 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 මනුෂ්‍ය අපිව දැකලා மனிதர்கள் எங்களை பார்த்து අපිට ප්‍රයෝජනයක් නැහැ. எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. මනුෂ්‍යයට බෑ අපිට උපකාර කරන්න. மனிதர்களினாலே முடியாது எங்களுக்கு உதவி මනුෂ්‍යයට செய்ய. බෑ අපිට නිදහස දෙන්න. மனிதர்களாலே முடியாது எங்களை விடுவிக்க. මනුෂ්‍යයට බෑ අපිව වැටිච්ච තැනින් අපිව ගොඩ ගන්න. மனிதர்களுக்கு முடியாது நாங்கள் விழுந்த இடத்துல இருந்து எங்களை உயர்த்தி வைக்க. නමුත් දෙවියන් වහන්සේට සියල්ල කළ හැකියි. ஆனாலும் தேவனாலே எல்லாம் Amen. செய்யக்கூடும். දෙවියන් වහන්සේට සියල්ල කළ හැකියි. தேவனாலே எல்லாம் செய்யக்கூடும். එනිසා ප්‍රේමණීය දේවදරුවනි, ஆதலால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, මම මොහොතක් කල්පනා කරලා බලන්න ඕන. நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். අද මම දෙවියන් වහන්සේ ඉදිරියේ මාව යටහත් කරලාද? நான் தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்திருக்கிறேனா? හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. මිනිස්සෙක් ඔබව නොදැක යන්න පුළුවන්. மனிதர்கள் உங்களை பாராமல் போகலாம். ආමෙන්. ஆமென். නමුත් කවදාවත් දෙවියන් වහන්සේ ඔබව පහු කරගෙන යන්නේ නැහැ. ஆனாலும் தேவன் எப்பொழுதும் உங்களை தாண்டி போவதில்லை. ආමෙන් කියන්න. ஆமென் சொல்லுவோமா? හලෙලූයා. ஹalleluya. කවදාවත් ඔබව පසු කරගෙන වාසය எப்பொழுதும் යන්නේ அவர் உங்களை கடந்து போக மாட்டார். හලෙලූයා. ஹalleluya. උන්වහන්සේ ඔබව දකින්නා වූ තැනැත්තන් වහන්සේ. அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේගේ නාමය එල්රෝයි. அவருடைய நாமம் எல்ரோய். උන්වහන්සේ ඔබව දකින්නා වූ දෙවියන් அவர் உங்களை காண்கிற தேவன். ඔබගේ පීඩාව, ඔබගේ වේදනාව, ඔබගේ සාගින්න, ඔබගේ රෝගය උන්වහන්සේ දකිනවා. உங்களுடைய பிரச்சனைகள், வறுமைகள், எல்லாவற்றையும் நோய்கள் அவர் காண்கிறவராய் இருக்கிறார். අපි යටහත් නම් நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தால் උන්වහන්සේ ඔසවනවා. அவர் எங்களை உயர்த்துவார். යටහත් මනුෂ්‍යයට විතරයි කියන්න පුළුවන්. தாழ்மையுள்ள ஒரு மனிதனால் மாத்திரமே சொல்ல முடியும், Lord, ஆண்டவரே, I need your help. எனக்கு உங்களுடைய உதவி தேவை. Amen. ஆமென். උඩඟු මනුෂ්‍යයට කියන්න බෑ. ஒரு பெருமையுள்ள மனிதனாலே சொல்ல முடியாது, Lord, I need your help. ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு தேவை என்று. Hallelujah. ஹalleluya. I can help myself, Lord. උඩඟු මනුෂ්‍යයව තමයි කියන්නේ. பெருமையுள்ள மனிதன் சொல்லுவான், நான் எனக்கு முடியும், எனக்கு உதவி செய்து கொள்ள. Hallelujah. ஹalleluya. නිසා ප්‍රේමණීය දේව දරුවෙනි, ஆதலால் பிரியமான தேவனுடைய දෙවියන් பிள்ளைகளே, වහන්සේගේ අත කොට වෙලා නැහැ. தேவனுடைய கரங்கள் குறுகி போகவில்லை, උන්වහන්සේගේ කකුල් කොර වෙලා නැහැ. அவருடைய கால்கள் උන්වහන්සේගේ සවන්
වැසිලා නැහැ. அவருடைய செவிகள் மூடப்பட்டும் இல்லை. Hallelujah. Hallelujah. උන්වහන්සේගේ සිතුවිලි ඒ ස්ථානයේ බාධා වෙලා නැහැ. அவருடைய சிந்தனைகள் தடைபடவில்லை. Hallelujah. Hallelujah. අද අපිට අපේ මෙමොරි පවර් එක කියමුකෝ GB 10ක් කියලා. நாங்கள் நினைப்போம் எங்கள் ஞாபகத்தின் அளவு 10 GB என்று. නමුත් දෙවියන් වහන්සේට පුළුවන් ஆனாலும் தேவனால் முடியும் හැම දෙයක්ම සිහිපත් කරන්න. எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்த. ආමේන්. ஆமென். දහස් වර්ෂයක් පස්සට යන්න. 1000 வருடங்கள் கடந்து போனாலும் Hallelujah. Hallelujah. උන්වහන්සේ හැමදේම දන්නා වූ දෙවියන් அவர் වහන්සේ. எல்லாவற்றையும் அறிகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. 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 ප්‍රේමණීය දේවදත්ත. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ඒ නිසා ஆதலால் උන්වහන්සේගේ අත කොට වෙලා නැහැ. அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. Hallelujah. Hallelujah. අදත් இன்றைக்கும் උන්වහන්සේ සූදානම්. அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் ඔබ උසස් කරන්න. உங்களை உயர்த்தும்படியாக. Hallelujah. 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 ප්‍රේමණීය දේවදත්ත. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, උන්වහන්සේ යටහත් වූ මනුෂ්‍යයා දෙස அவர் தாழ்மையுள்ள மனிதனை බලනවා. நோக்கி பார்க்கிறவர். යෝසෙෆ් දිහා උන්වහන්සේ බැලුවා. யோசேப்பை அவர் பார்த்தார். ආමේන්. ஆமென். යෝසෙෆ් ගැන දෙවියන් වහන්සේ සැලකුවා. யோசேப்பை குறித்து தேவன் நோக்கி பார்த்தார். ආමෙන් කියන්න. ஆமென் சொல்லுவோம். සහෝදරයා සැලකුවේ නැහැ. சகோதரர்கள் நோக்கி பார்க்கவில்லை. සහෝදරයෝ බැලුවේ නැහැ. சகோதரர்கள் பார்க்கவில்லை. පෝතිපාර් බැලුවේ නැහැ. போத்திபார் பார்க்கவில்லை. Hallelujah. Hallelujah. මේ දර්ශනයේ ආශිර්වාදය ලැබුවා බැලුවේ නැහැ. அந்த தரிசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பார்க்கவில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ බැලුවා. ஆனாலும் தேவன் பார்த்தார். ආමේන්. ஆமென். බොහෝ විට සමහර අය අමතක කරන එක හොඳයි. அநேக நேரங்களிலே சிலரை மறப்பது நல்லது. සමහර අය අපිව අමතක කරන එක හොඳයි. சிலர் எங்களை மறப்பது நல்லது. ආමෙන් කියන්න හොඳයි. ஆமென் சொல்லுவோம். එතනොත් එතකොට ඔබ දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා. ஏனென்றால் அப்பொழுது தேவனை நீங்கள் முழுமையாய் விசுவாசிக்க முடியும். Hallelujah. ஹalleluya. ආමෙන් කියන්න. ஆமென் சொல்லு. ප්‍රේමණීය දේවදත්ත. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, මනුෂ්‍යයෝ වෙනස් වෙයි. மனிதர்கள் மாறலாம், දෙවියන් වහන්සේ වෙනස්. ஆனாலும் ஆண்டவர் மாற மாட்டார். Hallelujah කියන්න. ஹalleluya சொல்லுவோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. යටහත් වූ මනුෂ්‍යයා සලකනවා ඔහු දෙස බලනවා. தாழ்மையுள்ள மனிதனை அவர் நோக்கி பார்க்கிறார். ප්‍රේමණීය දේවදරුවනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, යෙස්සේගේ ගෙදර පවුලේ 8 දෙනෙක් ඉන්නවා හිටියා. ஈசாயின் வீட்டிலே 8 பேர் இருந்தார்கள். Hallelujah. 3 දෙනෙක් සාවුල්ගේ සේනාවේ වැඩ කළා. அதில் 3 பேர் சாவுலுடைய ராணுவத்திலே இருந்தார்கள். එලියාබ් අබිනදාබ් ෂම්මා. எலியா, அபினாதாப், ஷம்மா. Hallelujah. ஹalleluya. දෙවියන් වහන්සේ සාමුවෙල්ට කියනවා. தேவன் சாமுவேலை பார்த்து சொன்னார், මම මේ ඊශ්‍රායල් දේශයේ රජව ආලේප කරන්නට යනවා. நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவை ඔයා அபிஷேகம் பண்ண போகிறேன். තෙල් කුලාව අරගෙන යන්න. நீ உன்னுடைய அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு போ. Hallelujah. ஹalleluya. සාමුවෙල් එනවා. சாமுவேல் வருகிறார். සාමුවෙල් ඇවිල්ලා දැන් බලනවා. சாமுவேல் வந்து பார்க்கிறார். යෙස්සේගේ ළමයි 8 දෙනෙක්ගෙන් 7 දෙනෙක්ම ඉන්නවා. ஈசாயின் பிள்ளைகளுடைய 8 பிள்ளைகளில் 7 பிள்ளைகள் இருந்தார்கள். Hallelujah. ஹalleluya. ඒකේ සාවුල්ගේ සේනාවේ සිටියා වූ 3 දෙනා. அந்த இடத்திலே சாவுலுடைய ராணுவத்திலே ஒரு 3 பேர் இருந்தார்கள். ඔවුන්ව ඉස්සරහින් සාමුවෙල් ඉදිරියට ගේනවා. சாமுவேலுக்கு முன்பாக முதலாவது அவர்களை தான் கொண்டு வருகிறார். දේව සේවකේ පවා பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் கூட තේරුම් ගත්තේ නැහැ. புரிந்து கொள்ளவில்லை දෙවියන් වහන්සේ තෝරගත්ත කෙනා ඉන්නේ බැටළු ගාලේ කියලා. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இருப்பது ஆடு மேய்க்கிற இடத்திலே என்று. දෙවියන් වහන්සේ තෝරගත්ත සේවකයා පවාට ඌට පවා තේරුනේ නැහැ දෙවියන් වහන්සේ මේ කට්ස් බලලා මේ ස්වභාවය බලලා தோரகாண்டி නැති බව. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர் கூட புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் தேர்வு செய்யும் பொழுது அவர் எங்களை சுபாவங்களை கவனிக்க மாட்டார் என்று. ஹalleluya. ஹalleluya. அவர் வெளியரங்கமான ಸ್ವರೂಪத்தை பார்ப்பதில்லை. उनसे बाहिर स्वरूपය බලන්නේ නැහැ. ராணுவத்தில் இருக்கிறவர்கள் திடகாத்திரமாய் இருப்பார்கள். හමුදාවේ සිටියා වූ මනුෂ්‍යයන් උන් බලවන්තයන්. நிச்சயமா எலியாப் ஒரு பலசாலியா இருந்திருப்பான். අනිවාර්යෙන්ම එලියා බල සම්පන්න මනුෂ්‍යයෙක් වෙලා ඉන්නේ නැති. அபினதாப் பலசாலியா இருந்திருப்பான். අබිනාදා බල සම්පන්න මනුෂ්‍යයෙක් වෙන්නේ නැති. ஷம்மா பலசாலியா இருந்திருப்பான். ஷம்மா බල සම්පන්න මනුෂ්‍යයෙක් වෙන්නේ නැති. එදනම් යුද සේනාවට சாமானிய දුර්වල මිනිසුන්ව ගන්නෙ නෑ. ஏனென்றால் ராணுவத்திற்கு பலவீனமானவர்களை தேர்வு செய்யப்படுவதில்லை. එක්සෑම් එකක් තියලා බලනවා ඔව් ශක්තිමත්ද ඔව් හරි උසට ඉන්නවද ඔහුට මානසික ශක්තිය තියෙනවද ශාරීරික ශක්තිය තියෙනවද කියන එක ඔවුන් පරීක්ෂා කරලා மன ரீதியாக அவர்கள் நல்ல பலவான்களா இருக்கிறார்களா உயரம் சரியா இருக்கிறதான காரியங்களை அவர்கள் பரிசோதித்து பார்ப்பார்கள். ඉතින් තාත්තා මේ තුන් දෙනාව ඉස්සරහට යවනවා. தகப்பன் இவர்கள் 3 பேரையும் முன்பதாக அனுப்புகிறார். சாமுவேல்
එලියාපව ආලේප කරන්න උත්සාහ කරනවා. சாமுவேல் எலியாபை அபிஷேகம் பண்ண முயற்சி செய்தார். දෙවියන් වහන්සේ කියනවා stop. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நிறுத்து. මනුෂ්‍යයා බලනා වගේ மனிதர்கள் பார்ப்பதை போல මම බලන්නේ නැහැ. நான் பார்ப்பதில்லை. හalleluya. ஹalleluya. මනුෂ්‍යයා පිටාතර බලනවා. மனிதர்கள் பார்க்கிறது வெளியரங்கமாக, හදවත බලනවා. ஆனாலும் ஆண்டவர் பார்ப்பதோ இருதயத்தை. හත් දෙනාම ගියාද? 7 பேரும் புறப்பட்டு போனார்கள். සාමුවෙල් දැන් කියන ඔයගොල්ලන්ගේ පවුලේ තව කවුරු ඉන්නවද? சாமுவேல் கேட்கிறார், இன்னொருத்தர் இருக்கிறாரா உங்கள் குடும்பத்திலே? ඔය කෙනෙක් ඉන්නවා. ஆமா, ஒருத்தர் இருக்கிறார். හalleluya. ஹalleluya. ආමෙන්. ஆமென். දාවිත් தாவீத். ඊට පස්සේ ඔහුට පණිවිඩ යනවා. அதற்கு பிறகு அவனுக்கு செய்தி போகிறது. ஹalleluya. ஹalleluya. ඔහු පැමිණෙනවා. அவர் வருகிறார். ප්‍රේමණීය දේව දරුවනේ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, බයිබලයේ කියවනවා. நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். සාමුවෙල් சாமுவேல் දාවීත්ව தாவீதை දාවිත්ගේ සහෝදරයන් ඉදිරියේ தாவீதின் சகோதரர்களுக்கு முன்பாக ආලේප කරනවා. அபிஷேகம் பண்ணினான். ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවනේ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ඔබගේ දෙවියන් වහන්සේ உங்களுடைய தேவன் ජුවලිත වූ දෙවියන් වහන්සේ. அவர் உற்சாகமான தேவனாய் இருக்கிறார். ඔබව හංගල ආලේප කරන්නේ නැහැ. உங்களை மறைத்து அவர் அபிஷேகம் செய்வதில்லை. එළියට ගෙනල්ලා அவர் வெளியே கொண்டு வந்து ආලේප කරනවා. அபிஷேகம் செய்கிறார். සහෝදරයන් ඉදිරියේ. சகோதரர்கள் நடுவிலே. ආමෙන් කියන්න. ஆமென் சொல்லுவோம். සහෝදරයන් ඉදිරියේ බලවන්තයන් ඉදිරියේ. பலவானான சகோதரர்களுக்கு முன்பாக, තාත්තා ඉදිරියේ. தகப்பனுக்கு முன்பாக, සිතපු නැති අය ඉදිරියේ. நினைத்து பார்க்காத நபர்களுக்கு முன்பாக දෙවියන් වහන්සේ தேவன் දාවිත් ආලේප කරනවා. தாவீதை அபிஷேகம் பண்ணினார். බයිබලයේ එහෙමම ලියලා තියෙනවා. வேதம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. සහෝදරයන් ඉදිරියේ. சகோதரர்களுக்கு முன்பாக සාමුවෙල් තෙල් කුලාව අරගෙන சாமுவேல் எண்ணெயை எடுத்து දාවිත් ආලේප කරනවා. தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். 13ஆம் வசனம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. சகோதரர்கள் நடுவிலே தாவீதை අභිෂේකම් செய்கிறார். උන්වහන්සේ සහෝදරයන් ඉදිරියේ දාවිත්ව ආලේප කළ බව 1 සාමුවෙල් 16 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි වගන්තියේ සඳහන් වෙලා තිබෙනවා. ஹalleluya කියන්නේ. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවනේ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, දාවිත් தாவீத் යටහත් වූ මිනිසෙක්. ஒரு தாழ்மையுள்ள மனிதன். ආමෙන්. ஆமென். යටහත් වූ මිනිසයන් தாழ்மையுள்ள மனிதர்கள் දෙවියන් වහන්සේගේ අවධානය தேவனுடைய கவனத்தை ඔවුන් පැත්තට හරව ගන්නවා. அவர்கள் பக்கமாய் திருப்பிக் கொள்ளுகிறார்கள். ආමෙන් කියන්නේ. ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. ஹalleluya. අපිට ඕනේ எங்களுக்கு தேவை දෙවියන් වහන්සේගේ අවධානය. தேவனுடைய கவனம். ළඟින කණ්ඩ කියන්නේ. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு எங்களுக்கு தேவை. அது අපිට අවශ්‍ය. இன்னைக்கு எங்களுக்கு தேவை அது අපිට අවශ්‍ය தேவனுடைய கவனம். தேவிයන් වහන්සේගේ අවධානය. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 அவருடைய கண்கள் எங்கள் மேல் படுமானால் උන්වහන්සේගේ අවධානය අප කෙරෙහි යොමු වෙනවා නම් அவர் எங்களை உயர்த்துகிற தேவன். උන්වහන්සේ අප උසස් කරන්නා වූ දෙවියන් වහන්සේව සිටිනවා. அங்கே யோசேப்பை குறித்து பார்த்தோம். යෝසෙප් ගැන අපි බැලුවා. தாவீது ஒரு தாழ்மையுள்ள மனுஷன். දාවිත් කියන්නේ යටහත් වූ මිනිසෙක්. ஹalleluya. ஹalleluya. அப்படி இல்லாவிட்டால் එසේ නැතිනම් ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்திருக்க மாட்டார். ස්වාමීන් වහන්සේ දාවිත් ගැන සාක්ෂි නොදරා ඇති. ஹalleluya. ஆண்டவர் சொன்னார் எஸ்ஐயின் மகன் ස්වාමීන් වහන්සේ කිව්වා යෙස්සේගේ என் පුත්‍රයා இருதயத்துக்கு ஏற்றவன். මාගේ හදවතට එකඟ වූ කෙනෙක්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත ස්වාමීන් වහන්සේගේ දරුවෙනි, 1 சாமுவேல் 13:14ல 1 සාමුවෙල් 13:14 ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ කිව්වා எஸ்ஐயின் மகன் යෙස්සේගේ පුත්‍රයා தாவீதை දාවිත් அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை මාගේ හදවතට එකඟ වූ කෙනෙක්. நான் நியமித்தேன். මම ඔහුව පත් කළෙමි. ஆமென். ආමෙන්. 1 சாமுவேல் 13:14 சொல்றார், நான் அவனை நியமித்தேன் 1 සාමුවෙල් 13:14 උන්වහන්සේ කියනවා මමයි ඔහුව නියම කළේ. ராஜாவாகும்படியாக. මා රජ කෙනෙක් ලෙස. அப்போஸ்தலர்கள் 13:22 சொல்லுகிறது. ක්‍රියා 13:22 සඳහන් වෙනවා. வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். நல்லா கேளுங்க. கண்டேன். யாரை கண்டேன்? කාවද දැක්කේ? என் இருதயத்துக்கு ஏற்றவனை. මාගේ හදවතට එකඟ වූ පුද්ගලයාව. தாழ்மை உள்ளவர்கள் மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. යටහතුන් ගැන උන්වහන්සේගේ ඇස යොමු වෙනවා. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் கண்டுபிடித்து கொள்கிறார். යටහතුන්ව ස්වාමීන් වහන්සේ සොයා ගන්නවා. அவர்களை ஏற்படுத்துகிறார். උන්වහන්සේ ඔවුන්ව පත් කරනවා. ஹalleluya. ஹalleluya. தாவீது எவ்வளவு ஒரு தாழ்மை உள்ள மனுஷன் என்றால், දාවිත් කොයිතරම් යටහත් මිනිසෙක්ද කියනවා නම් அவனுக்கு மாளிகை கிடைச்ச உடனே, ඔහුට ඒ රජ මැදුර ලැබුණ විගස, அவனுக்கு சகல சம்பத்துகள் கிடைச்ச ඔහුට உடனே, සියලු වස්තුව ලැබුණ
වුණත් 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே தாவீது சொல்லுகிறார். 2 சாமுவேல் 7 වෙනි පරිච්ඡේදයේ දාවිද් කියනවා ஆண்டவரே ස්වාමිනී நீர் என்னை தெளிந்து கொள்வதற்கு ඔබ වහන්සේ මාව තෝරා ගන්නට ஆண்டவர் இவ்வளவு தூரம் என்னை நீர் அழைத்து வருவதற்கு මේ දක්වා ඔබ වහන්සේ මාව කැඳවාගෙන එන්නට நான் ஏமாத்திரம் මම කවුද என்னுடைய 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 வம்சம் ஏமாத்திரம் මාගේ ගෝත්‍රය සුළු ගෝත්‍රයක් ஹalleluya හalleluya என்னுடைய சந்ததி ஏமாத்திரம் මාගේ වංශය සුළු වංශයක් இது போதாது என்று මේක මදි කියලා இன்னும் அநேக காரியங்களை ඔබ වහන්සේ තවත් බොහෝ දේවල් எனக்கு வாக்குரைத்தீரே. මට පොරොන්දු වී තිබෙනවා நான் என்ன சொல்லட்டும்? මම කුමක්ද කියන්න පුළුවන් ஆமென். ආමෙන් பாருங்க, சிலருக்கு ஆசீர்வாதம் வந்தோன்னா அவங்களுடைய டயலாக் மாறிடும். බලන්න සමහරුන්ට ආශිර්වාදය ලැබුණම ඔවුන් කතා කරන විලාසය වෙනස් වෙයි. ஆனா தாழ்மை உள்ளவர்கள் எப்பொழுதும் கர்த்தர். නමුත් යටහතුන්ට නිතරම ස්වාමින් වහන්සේ அவங்களுடைய பல்ஸ்ல இருக்கிறது, ඔහුගේ හත ගැස්මේ තිබෙනවා. Heartbeatல இருக்கிறது. ඔහුගේ නාඩිවල அவங்களுடைய තිබෙනවා. breathல இருக்கிறது. ඔහුගේ හුස්මේ තිබෙනවා. God. ස්වාමින් වහන්සේ ஆண்டவர். ස්වාමින් වහන්සේ ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියමු. ஹalleluya. හalleluya. சவுலும் ஆரம்பத்துல ஒரு சிறியவனா தான் இருந்தான். සවුල් පටන් ගත්තා වූ කාලේ ආරම්භක කාලේ ඔහු සුළු මිනිසෙක් ලෙසයි සිටියේ. නමුත් சவுல்ட்ட பலே ஆப்புவாம சவுல் හොඳටම අවුල්. ஆனாலும் சாவுலுக்கு அந்த பதவி கிடைத்த பொழுது அவன் குழம்பினான். තේරුන්නේ නේද? புரியவில்லை தானே? சவுல்ட்ட பலே ලැබුණු ගමන් சாவுலுக்கு அந்த அதிகாரம் கிடைத்த ඔහු பிறகு හොඳටම අවුල් වෙලා அவன் நல்லாவே குழம்பி දෙවියන් වහන්සේට විරුද්ධ වෙලා தேவனுக்கு விரோதமாகி දෙවියන් වහන්සේට පටහැනිව ක්‍රියා කරන්න. தேவனுக்கு விரோதமாய் அவன் செயல்படுகிறான். දාවිත් தாவீது සියල්ල ලැබුණායින් පසු எல்லாம் கிடைத்த பிறகும் ඔව් කියනවා அவன் சொல்லுகிறான் මම වටින්නේ නැහැ ස්වාමී. நான் தகுதியானவன் அல்ல ஆண்டவரே. හalleluya. මම සුදුසු නැහැ. நான் தகுதியானவன் அல்ல. හalleluya. ஹalleluya. சாமானிய மனுஷன். ஒரு இயல்பான மனிதன். I am a mere man, Lord. நான் ஏமாத்திர சாமானியமான மனுஷன். நான் ஏமாத்திரம் ஆண்டவரே. ஏமாத்திரம். මම සුළු කෙනෙක් ස්වාමිනේ. Hallelujah. ஹalleluya. නමුත් ඔබ වහන්සේ මාව තෝරගන්න. ஆனாலும் நீர் என்னை தெரிந்து கொண்டீர். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. ආශිර්වාද කළා. அவனை ஆசீர்வதித்தார். ප්‍රේමණීය දේව දරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, යටහත්තු මනුෂ්‍යයා කෙරෙහි தாழ்மையுள்ள மனிதனை දෙවියන් වහන්සේගේ ඇස්, தேவனுடைய கண்கள், දෙවියන් වහන්සේගේ අවධානය தேவனுடைய கவனம் සෑම විටම எப்பொழுதும் තිබෙන්නේ. இருக்கும். ආමේන්. ஆமென். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். අපි නැගිට සිටිමු. நாங்கள் எழுந்து நிற்போம். Hallelujah.